Hello, welcome to all. This is Silent Clips YouTube channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங். வாட் இஸ் க்ளவுட் கம்ப்யூட்டிங்? க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன? ஸோ ஃபஸ்ட்டு க்ளவுட்னால் நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணும். க்ளவுட்னால் ஒன்றும் இல்லை, ஒரு இடத்துல இருக்க ஒரு ஸ்டோரேஜ். அது வந்து யாருக்கும் பொசசிவ் கிடையாது, ஓகேவா? அது வந்து யார் வேணால் யூஸ் பண்ணலாம். அது வந்து ஒரு ஷேர்டு ஸ்டோரேஜ். அது வந்து யார் வேணால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி அதில் இருக்க நம்ம அதில் இன்புட் பண்ணுற எந்த ஃபோட்டோ இது வேணால் அவங்க கம்பெனிக்காரங்க யூஸ் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து ஒரு க்ளவுடுன்னு சொல்கிறது. ஸோ க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா அதில் யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸ். ஸோ அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவங்க வந்து அதில் இருக்க டேட்டாவை வந்து ஆக்சஸ் பண்ணுறாங்க அண்ட் ப்ராசஸிங் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம க்ளவுட் கம்ப்யூட்டிங்னு சொல்கிறோம். இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் மூலிமா நம்மளோட பிக் டேட்டா அந்த மாதிரி கான்செப்ட்லாம் இதுக்குள்ளே வரலாம். ஸோ அப்படி இருக்கப்போ தான் நம்ம வந்து நம்மளோட ஆட்ஸு அது எல்லாமே நம்ம இன்புட் பண்ணியிருக்க ஸ்டோரேஜு, நம்மளோட இன்ஃபர்மேஷன் அபவுட் அதை பொறுத்து கூட அவங்க அந்த டேட்டாஸை விற்கலாம். ஸோ அந்த டேட்டாஸை விற்று நம்மளுக்கு வந்து அது அமௌண்ட் கிடைக்கலாம். ஸோ அது மாதிரி அவங்க வந்து அந்த பிக் டேட்டா கான்செப்ட்ஸ்லாம் அதில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து க்ளவுட் மூலயமா கூட நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு சர்வர் யூஸ் பண்ணுறோம்னா அவங்க ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜில் தான் நம்மளோட இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அது மாதிரி இல்லாமல் அவங்களுக்குன்னு அது வந்து அவங்க மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அது எல்லா யூசர்ஸுமே யூஸ் பண்ணுறது தான் இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங், இந்த க்ளவுட் ஸ்டோரேஜுங்கிறது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குற விஷயம் வந்து இதில் 3 அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து என்னென்னா சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ். ஸோ இது வந்து 3 டிஃப்ரெண்ட் மெம்பர்ஸ் இதில் இன்க்ளூடாக இருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாஃப்ட்வேர் வந்து யூசர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸுங்கிறது அது வந்து நம்ம அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தானே நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும் அதில் இருக்க டேட்டாவை. இப்போ ஒரு கூகுள் ட்ரைவ்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அது வந்து ஒரு சாஃப்ட்வேர். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ அதான் வந்து சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். அதே மாதிரி வந்து அதை டெவலப் பண்ணுறவங்க ஏதோ ஒரு டெவலப்மெண்ட்டு PHP .NET சம்திங் ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுவாங்க ஜாவா மாதிரி. ஸோ அப்போ வந்து அது சாஃப்ட்வேர் டெவலப்பர் மூலயமா அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பிளாட்ஃபார்ம் ஆஸ் சர்வீஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் அதுக்குள்ளே நம்ம வந்து நோட் பண்ணி அதை வந்து நமக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது தான் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர்கிடெக்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் லெவல்ஸுமே வந்து 3 டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த 3 டிஃப்ரெண்ட் அப்ஸ்ட்ராக்ட்ஸோட யூசர்ஸ் என்னென்னா, இந்த சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ், அதாவது யூசர்ஸ் யூஸ் பண்ணுறதுல கம்யூனிகேஷன், CRM, இமெயில், கேம்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஜென்ரலாக நம்ம ஒரு கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங். ஒரு கேமில் வந்து PUBGனா அதில் இருக்க ஒரு யூசர் நேம் நம்ம சேவ் பண்ணுறோன்னா அது வந்து ஒரு க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் தான், ஒரு க்ளவுடில் தான் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த இடத்துல வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸில் வந்து டெவலப்பர் தான் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க வெப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரிலாம் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது மைக்ரேஷன் மீன்ஸ் ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு ஒரு சர்வர் ஆக்ட் ஆகுதுல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு அந்த ஸ்டோரேஜை வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்லேருந்து கிரிப்டோகிராஃபி மூலயமா கன்வெர்ட் பண்ணி, ஸோ அந்த மாதிரிலாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் செக்யூரிட்டியோடவே இருக்கணும். ஸோ அப்படின்ற ரீசனுக்காக வந்து நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து மேக்ஸிமம் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி இதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அதோட அப்ஸ்ட்ராக்ட்ஸோட யூசஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ க்ளவுட் கம்ப்யூட்டிங்கோட யூசஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். எங்கெங்கெல்லாம் நம்ம க்ளவுட் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம ஒரு கைன் மாஸ்டர் யூஸ் பண்ணி இந்த வீடியோ எடிட் பண்ணுறோன்னா கூட அந்த இடத்துல வந்து அது வந்து ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜில் தான் சேவ் ஆகும். அதுக்கப்புறமா வேணும்னா தான் நம்ம அதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், அது இது ஷேர் பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் அது மாதிரி இருக்க கேம்ஸு, அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி PUBG அது மாதிரி இருக்க இதுலேயும் நம்ம யூசர் நேம், பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் ஷேர் இட்னா அதுக்கு ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜ். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜ் இருக்கும். கான்டாக்ட்ஸ் அது வந்து நம்ம கூகுள் ட்ரைவில் சேவ் பண்ணி வைக்கிறோம். அது மாதிரி கூகுள் அசிஸ்டன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜ் யூஸ் ஆகுது. அது ஆக்ட் ஆகிறது எல்லாமே ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜ் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ இந்த வைஃபையோட கனெக்ஷன், நம்ம பாஸ்வேர்ட் செட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அது வந்து லிங்க் ஆகுது எல்லாமே ஒரு க்ளவுடில் வந்து ஸ்டோர் ஆகும், அதோட டேட்டாஸ் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி மெனி ஆஃப் த திங்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து க்ளவுடில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அதுதான் வந்து நம்ம ஸ்டோரேஜ் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒரு ஸ்டோரேஜை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நம்ம க்ளவுட் ஸ்டோரேஜ்னு சொல்கிறோம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கலாம். ஸோ அதனால் அதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.